Hello guys, welcome back to Photography Tamil YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஆல்ரெடி வந்து இப்ப Bing அப்படிங்கற ஒரு வெப்சைட்டை வச்சு நிறைய பேர் வித்தியாசமான போட்டோஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி நிறைய டுட்டோரியல்ஸ் வருது. எப்படி வந்து இந்த Bingல வந்து நம்ம அன்லிமிட்டடான ப்ராம்ப்ட் வந்து எங்க கிடைக்கும் அப்படினா இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அது உண்மை இல்ல, ஒரு பாதி உண்மை பாதி பொய். Actually எப்படி இந்த Bing வந்து வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா Bing அப்படின்றது ஒரு வெப்சைட். சோ அந்த வெப்சைட்டுக்குள்ள போய்ட்டோம் அப்படினா நமக்கு வந்து லாகின் பண்ண கேக்கும். சோ நீங்க லாகின் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வரும் இந்த மாதிரி. இந்த பாக்ஸ்ல நீங்க உங்க மனசுல என்ன வந்து இமேஜினேஷனா நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது போட்டோவா வந்துரும். புரியல அப்படினா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன். இந்த வீடியோ தான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஏனா இதுல வந்து எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணனும், எந்த மாதிரி டைப் பண்ணனும் அப்படினு டீடைலா சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற இந்த மாதிரி நம்மளோட நேம் இருக்கு பாருங்க. நம்மளோட நேமை டிசைனா வந்து நம்மளால எடிட் பண்ணிக்க முடியும். சோ இதை எடிட் பண்றதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் கோட் வேர்ட் தேவை. அதோட பேர் வந்து ப்ராம்ப்ட் அப்படினு சொல்லுவாங்க. இந்த ப்ராம்ப்ட் எப்படி வேலை செய்யும் அப்படினா ப்ராம்ப்ட் அப்படின்றது நம்ம டைப் பண்றதா. நம்ம என்ன டைப் பண்றோமோ அதை வந்து நமக்கு அப்படியே போட்டோவை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஆக்சுவலா யூடியூப்ல வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ப்ராம்ப்ட் வந்து கொடுக்குறாங்க. ஆனா எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தா நம்மளால வந்து அதை வந்து காப்பி பண்ண முடியல. அதுக்காக தான் இந்த ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம அவங்களோட ப்ராம்ப்டை வந்து காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படி வந்து இந்த ப்ராம்ப்டை வந்து எடிட் பண்ணி எப்படி நம்ம பேரில் வந்து கிரியேட் பண்ணது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ பிங்கோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸில் தான் நான் ஆல்ரெடி ஒரு ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அந்த ப்ராம்ப்ட் வந்து காப்பி ஆயிரும். 3D on the top black diary, Rabi name is writing in the golden color letter அப்படி இப்படின்னு கொஞ்சம் டீடைல் இருக்கு. ஸோ இதில் வந்து அந்த ரபி அப்படின்னு இருக்கலாம், அதை மட்டும் கட் பண்ணி நம்ம பேரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வேற ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் இந்த எடிட்டிங் வந்து கேர்ள்ஸ் நிறைய பேர் லைக் பண்ணுறனால உங்களுக்கு தெரிஞ்ச கேர்ள்ஸுக்கெல்லாம் எடிட் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நிறைய பேர் லைக் பண்ணது கேர்ள்ஸ் தான் அதிகமாக லைக் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு எடிட்டர்னு காட்டுறதுக்காக இந்த வீடியோ ஒரு லைக்கை போட்டு இந்த ஃபார்மேட் ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அதுதான் உண்மை. ஸோ ஃபோட்டோ ரெடி ஆகிட்டு இருக்குது. வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இதுதான் நம்மளோட அவுட்புட். அந்த ரபி அப்படின்ற பேர் இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அந்த பேரை போட்டு கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ரெடி ஆயிரும். அதெல்லாம் இருக்கட்டும். அன்லிமிட்டட் ப்ராம்ப்ட் அப்படின்னு அது எப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ப்ராம்ப்ட் எனப்படுவது நிறைய பேர் கிரியேட் பண்ணலாம். நிறைய வீடியோஸில் இருக்கும் யூடியூப்பில். அதில் இருந்து தான் நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னா ஜஸ்ட்டு யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் வந்து என்ன வீடியோ வந்து எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ கீழே இருக்கும். எல்லோரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஒரு வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கிளிக் பண்ணி அதை மறுபடியும் கிளிக் பண்ணோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மோர் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்தீங்கன்னா அவன் போட்டிருக்கான் பாருங்க, 3D on the top black diary ரபி நேம் அப்படின்னு இருக்குல்ல, அதை தான் நான் வந்து காப்பி பண்ணேன். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சா? அதுக்கப்புறம் நேராக என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படின்னு நம்ம ஃபோனில் இருக்கும். கூகுள் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். க்ரோம் கிடையாது, கூகுள் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி இதில் வந்து கூகுள் லென்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த கூகுள் லென்ஸை கிளிக் பண்ணி கொடுங்க. கொடுத்தோன்னா இதில் வந்து சர்ச் வித் யுவர் கேமரா அப்படின்னு இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு இந்த சைடில் ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி நம்ம இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி எல்லாமே செலக்ட் ஆகி வரும். அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் இப்படி காப்பி பண்ண போகிறோம். இப்படி ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். அப்படியே காப்பின்னு கொடுக்குறோம். நேராக வந்து எங்கே போகிறோம், பிங்குக்கு போகிறோம். எல்லாத்தையும் கட் பண்ணுறோம், லாங் ப்ரெஸ் பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம். சிம்பிள். அன்லிமிட்டடான ப்ராம்ப்ட் உங்களுக்காக ரெடி. நான் தான் அவங்கள்ட்ட சொன்னேன்ல, இதில் ஒரு 50% உண்மை, 50% போய். நமக்கு வந்து ப்ராம்ப்ட் வந்து நிறைய பேர் கிரியேட் பண்ணுறாங்க. அது எல்லாமே நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியாது. எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து காப்பி பண்ண முடியல. அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த கூகுள் லென்ஸு. நீங்கள் வந்து இன்னும் யார் வீடியோ சொன்னாலும் பார்க்கலாம். அவங்க கொடுக்குற ப்ராம்ப்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் எல்லோரும் கொடுப்பாங்க. காப்பி மட்டும் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு 1500 லைக் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபேஸை வச்சு ஏஐயில் ஃபோட்டோ எடிட் பண்ணுறோம்ல, அந்த ஃபோட்டோவில் நம்ம ஃபேஸை வந்து எப்படி இன்க்ளூட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ஃபோட்டோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்றது கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இதேமாதிரி சூப்பரான ஏஐ வீடியோவில் அடுத்த தடவை சந்திக்கிறேன். டடா பை, see you.